வளைவதற்கென்று பிறந்ததுதான் நாணல், வந்து மணப்பதற்கென்றே பிறந்தவைதாம் மலர்கள், நெளிவதற்கென்றே பிறந்தவைதான் சாலைகள், நீண்டு உயர்வதற்கென்றே பிறந்தவைதான் மரங்கள். தமிழ் மொழிக்கும் தமிழினத்தின் உயர்வுக்கும் பிறந்தவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த உணர்வோடும் உறவோடும் நட்போடும் தான் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு கருத்தரங்கத்தில் சாகித்ய அகாடமி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சிறப்பு நிலை தமிழ்துறையும் இணைந்து தமிழ் வளர்ச்சித்துறையோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு கருத்தரங்கத்தில் நேற்று மலர் வெளியிட்டு வாழ்த்திவிட்டு சென்றிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களை வாழ்த்தி இன்றைய பொழிவில் நிறைவுரை ஆற்ற இருக்கிற தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர், பெரும் பாராட்டுதலுக்கும் பேரன்புக்கும் உரிய முனைவர் மா. ராஜேந்திரன் அவர்களே, நீண்ட தொலைவு பயணித்து முத்தமிழறிஞர் கலைஞரின் கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்துவதற்காக நடத்தி நிறைவு விழாவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிற சாகித்ய அகாடமியின் செயலர், பேரன்புக்கும் பெரும் பாராட்டுதலுக்கும் உரிய முனைவர் கே. ஸ்ரீனிவாச ராவ் அவர்களே, நம் ஆதீனத்தின் தமிழ் பணிகளில் இணைந்து கரைந்து நிறைந்து இருக்கிற சாகித்ய அகாடமி தமிழ் ஆலோசனை குழு ஒருங்கிணைப்பாளர் பேரன்புக்குரிய இரா. தாமோதரன் அவர்களே, எங்கள் அன்புக்குரிய அரவேந்தன் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் பேரன்புக்கும் பெரும் பாராட்டுதலுக்கும் உரிய அவை அருள் அவர்களே, அரங்கத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கிற பெரும் தமிழறிஞர்களே, குறிப்பாக கவிதா பதிப்பகத்தின் சொக்கலிங்கம் அவர்களே, உலக திருக்குறள் பேரவையின் தலைவர் கஸ்தூரி ராஜா அவர்களே, எங்கள் பேரன்புக்குரிய அம்மையார் தாயம்மாள் அரவாணன் அவர்களே, மற்றும் இங்கு கூடியிருக்கிற அனைத்து அறிஞர் பெருமக்களையும் வரவேற்று பாராட்டி வாழ்த்தி மாணவ செல்வங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துதலை தெரிவித்து, இந்த விழாவில் திடீர் ஏற்பாடு என்று சொல்வார்கள், இன்ஸ்டன்ட், அப்படித்தான் நமக்கும் வாய்ப்பு. நேற்றைய தினம் ஒரு நிகழ்வுக்கு இயல்பாய் வரவேண்டியது, அழைப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயரில் சாகித்ய அகாடமி நடத்துகிற கருத்தரங்கத்திலும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக தமிழ்துறையில் நம் பேரன்புக்குரிய பேராசிரியர் அரவேந்தன் அவர்களுடைய அழைப்பிலும், தமிழ் வளர்ச்சித்துறை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் அந்த அன்பு அழைப்பிலும் கலைஞருக்காக இந்த விழாவில் ஒரு பார்வையாளராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். திருமண விழாவில் பார்வையாளராக வந்தவன் மணமகன் ஆவதைப் போல இன்று இந்த விழாவிற்கு நாம் பார்வையாளராக வரலாம் என்று நினைத்த நேரத்தில் அரவேந்தனிடமிருந்து அன்பு அழைப்பு. கலைஞருடைய ஆன்மாதான் நம்மை அழைத்திருக்கிறது. அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய பாராட்டுதலுக்குரிய துணைவேந்தர் ராஜேந்திரன் அவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, கலைஞரின் அன்பு ஆன்மாதான் நம்மை அழைத்திருக்க வேண்டும். காரணம், மகாசன்னிதான் முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் குன்றக்குடி ஆதீனத்திற்குமான உறவு என்பது ஒரு நாள் இரு நாள் உறவல்ல. மகாசன்னிதானத்தின் காலத்தில் ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலம், 40 ஆண்டுகள் குறையாமல், நம்முடைய காலத்தில் 30 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற அந்த தமிழ் உறவு, சமூக உறவு, நல்லிணக்க உறவு, கடைக்கோடி மக்களின் வாழ்க்கை ஏற்றத்திற்கு ஆதீனத்தின் பணிகளோடு இணைந்து அவர் ஆற்றுகிற பங்களிப்பு, இவையெல்லாம் எண்ணித்தான் கலைஞரின் மேடைகளில் எப்போதும் 96 தொடங்கிய நட்பு, 95 தொடங்கிய நட்பு அவர் மறையும் நாள் வரை தொடர்ந்தது. எல்லா மேடைகளிலும், அவரது இலக்கிய மேடைகளில் நமக்கு ஒரு இருக்கை எப்போதும் இருக்கும், அவர் இதயத்திலும் நமக்கு எப்போதும் இருக்கை இருக்கும். அந்த இழப்பை, அந்த தமிழின் இழப்பை எண்ணித்தான் பல நேரங்களில் நாம் சிந்தித்து பார்த்ததுண்டு. உரைக்கு அப்போது தணிக்கை கிடையாது, கால வரம்பு கிடையாது. கலைஞரின் மேடைகளுக்கு, கலைஞரின் மேடைகளில் கருத்து சுதந்திரம் உண்டு. பேசுகிற போது நேர வரம்பு கிடையாது.
அடிகளார் பேசட்டும் என்று அமைதியாய் காத்திருப்பார். கலைஞரின் மேடைகள் என்பது கல்லூரிக்கு பாடத்தை தயாரித்துட்டு அரவேந்தன் அவர்கள் மாணவர்களை சந்திப்பதைப் போலதான். தயாரிப்பு இல்லாமல் அவர் மேடைகளில் ஏற முடியாது. பேசிவிட்ட கருத்தை பற்றி அடுத்த நாள் மாலையோ அன்று இரவோ தொலைபேசியில் கேட்டு விடுவார். நேற்று நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்களே, பழமை புதுமைன்னு, அதை திரும்ப சொல்லுங்கள். திரும்ப அதை அப்படியே சொல்ல வேண்டும். எந்த பழமைங்கய்யா? நேற்று மேடையில் சொன்னீங்கல்ல ஐயா, அது வயல்வெளிகளில் குப்பைகளும் கூலங்களும் பழமையானவை. ஆனால் பழமையான குப்பைகளும் கூலங்களும் தான் புதிய பயிரை உற்பத்தி செய்கிறது. பழமை என்பது தாய்மை, புதுமை என்பது தாய்மை பெற்ற செய்மை என்று சொல்வோம். இப்படித்தான் எந்த செய்தியும் கேட்பார், நுணுக்கமாக பார்ப்பார். மேடை மரபுகள் அவருக்கு மிகவும் முக்கியம். ஒருவர் மேடையில் ஒருவர் பெயரை சொல்ல விட்டு விட்டால் உடனே கோபித்து விடுவார். அடிகளாரை நீங்கள் மேடையில் விழிக்கலையே. இப்படியெல்லாம் பார்க்கிற அந்த மேடை மரபு, நாகரிகம், தனிப்பட்ட பேரன்பு, இவையெல்லாம் இலக்கிய எல்லைக்கு அப்பால் அவரை பற்றி எப்போதும் நினைக்கிற சிந்தனைகள். அதை ராஜேந்திரன் அவர்கள் நன்கு அறிவார்கள். இந்த நிலையிலே தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கிறோம். கலைஞர் ஒரு படைப்பாளி, சாதாரண சாமானிய படைப்பாளி அல்ல. எழுதுகோலை எடுத்துக்கொண்டு அதை ஒரு தொழிலாக ஏற்றுக்கொண்டவர் அல்ல. போர்க்குணமிக்க படைப்பாளி. சமூகத்திற்கு சதா சர்வகாலமும் சிந்தித்து சிந்தித்து தன் வாழ்க்கையின் தொடக்கத்தில் எழுத்தை அவர் எழுதுகோல் பிடிக்கிற போது பட்டதாரி அல்ல. ஒரு எஸ்எஸ்எல்சி தேர்வை எட்டி பிடிக்கிற நிலையில்தான் அவர் எழுத்து பயணத்தை தொடங்குகிறார். சாகித்ய அகாடமி அவர் மறைவுக்கு பிறகு நூற்றாண்டை கொண்டாடுகிறது. வாழும் காலத்தில் கொண்டாடப்பட வேண்டிய மாபெரும் இலக்கியவாதி, வாழும் காலத்தில் கொண்டாடப்படுக வேண்டிய மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி. இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். 15 வயதுதான் எழுதுகோலை எடுத்து விட்டார். மாணவநேசன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். 2 நாள் நீங்கள் நிறைய செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்த தலைமுறைக்கு தான் என்ன சொல்ல வேண்டும், சமூகத்திற்கு என்ன சொல்ல வேண்டும், அடுத்த தலைமுறை எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவணத்தை விட்டு சென்றிருக்கிறார். இப்போதெல்லாம் பலருக்கும் எழுத்து என்பது தெரியாது, பேச்சு தெரியாது, அடுத்த தலைமுறைக்கு தன்னை பற்றிய முகவரி தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தன் அசைவுகள் சமூகத்தை நோக்கி, நாட்டை நோக்கி, மனித குலத்தை நோக்கி, மனித குலத்தை உயர்த்துகிற பாதைக்கு தன் தமிழெழுத்துக்களால் மிகப்பெரிய உயரத்தை ஏற்றி வைத்தவர், அதை பதிவு செய்தவர். அதுதான் மிக முக்கியம். எந்த ஒரு தனி மனிதனும் தன் வரலாற்றை நாட்டோடு, மொழியோடு, சமூகத்தோடு, உலகத்தோடு இணைத்து சென்றிருக்கிறார் என்றால் அதில் இந்தியாவில் உலகத்தில் முதன்மையானவராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விளங்குகிறார். அவர் தமிழர் என்பது மட்டும்தான் சாகித்ய அகாடமிக்கு தூரமாய் இருக்கும். ஆனால் அவர் மனிதம் நிறைந்தவர் என்பதுதான் உலகத்திற்கு எப்போதும் நெருக்கமாய் இருக்கும். அவருக்கு தெரிந்த மகா மந்திரம் யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த திசையில்தான் அவர் மொழிப்பயணம், சமூக பயணம். 15 வயதில் மாணவநேசன் என்ற கையெழுத்து ஏட்டின் ஆசிரியர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புகழ்பெற்ற கவிஞர். அப்போது அவர் பாராட்டி திருவாரூர் மாணவன் கருணாநிதி என்ற தட்சிணாமூர்த்திக்கு கடிதம் எழுதுகிறார். இப்படியெல்லாம் அவரது எழுத்து பயணத்தின் தொடக்கம். வெறும் எழுத்தாளர் அல்ல, புதுச்சேரி வீதியிலே புரட்டி போடப்படுகிறார். எதற்காக? நாடகம் என்ற ஊடகத்தின் வாயிலாக சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லுகிற போது ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், செரிமானம் செய்து கொள்ள முடியாதவர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். தப்பி பிழைத்து வருகிறார். தந்தை பெரியார் அவருக்கு மருந்திடுகிறார். அப்போதுதான் தன் வாழ்வியலில் உச்சத்தில் சொல்வார் கலைஞர் அவர்கள், என்னுடைய பொது வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது. போர்க்குணமிக்க நான் காயங்களை, விழுப்புண்களை விருதுகளாக பெற்றவன். ஆனால் என் காயங்களுக்கெல்லாம் எங்கே மருந்து இருந்தது? உலகியலில் பாம்பும் கீரியும் சண்டை போடும். பாம்பும் கீரியும் சண்டை போட்டால் கீரிக்கு பாம்புக்கும் நடந்த போராட்டத்தில் பாம்பை ஜெயிச்சிரும் கீரி.
ஆனால் கீரி உடம்புல பூரா பாம்போட விஷம் ஏறி இருக்கும். தன் உடலில் ஏற்றப்பட்ட விஷத்தை மாற்றிக்கொள்வதற்கு கீரி தனக்கே தெரிந்த ஒரு பச்சிலையை காட்டுக்குள்ளே போய் தேடுமா பாம்பு விஷத்தை இறக்கிறதுக்கு. புரண்டு அந்த பச்சிலையில் புரண்டு எழுந்து அந்த விஷத்தை நீக்கிவிடும். கீரிக்கு எப்படி ஒரு பச்சிலை மருந்து பாம்பு விஷத்தை நீக்கியதோ அப்படி பொது வாழ்க்கை போராட்டத்தில் எனக்கு ஏற்பட்ட காயங்களை நீக்க எனக்கு கிடைத்த ஒரே மருந்து பெரியார் 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 என்று சொல்வார். அந்த பாதையின் பயணத்தை கடைசி மூச்சு நிறுத்துகிற வரை அவர் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தார். லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொல்வார்கள். படைப்புகளை வெறும் வணிக நோக்கத்தில் எழுதுவல்ல, சமூகத்திற்கு செய்திகளை சொல்ல வேண்டும், கேளிக்கைக்காக சொல்ல வேண்டும் என்பதல்ல அவர் எழுத்து. சமூகம் மேம்பட வேண்டும், கடைக்கோடி மனிதனும் முன்னேற்ற பாதையை நோக்கி நகர வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற சமத்துவ சமூகம் உருவாக வேண்டும். அந்த எழுத்தின் நோக்கம்தான் தலைமை பண்புக்கே உரிய இலக்கணம். எங்கள் சமய உலகத்தில் சொல்வோம், பார்க்கடலை கடைவார்கள். ஒரு புறத்தில் தேவர்கள், மறுபுறத்தில் அசுரர்கள். பார்க்கடலை கடைந்த நோக்கம் நமக்கு அமுதம் கிடைக்கும்னு ஒரு புறத்தில் தேவர்கள், மறுபுறத்தில் அசுரர்கள். அமுதம் கிடைக்காது. ரெண்டு பேரும் போட்டி போட்டு தங்களுக்கு அமுதம் கிடைக்கும்னு போராடுவாங்க. பாம்பை வைத்து கடைவார்கள். கடைசி பாம்பு கக்கிய நஞ்சு ஆழகால விஷமாயிரும். விஷம் வந்த உடனே எல்லாரும் தலைதெறிக்க ஓடுவாங்க. அதை உண்பதற்கு எவரும் தயாராக இல்லை. உலகத்தின் தலைவன் யார்? தலைமை பண்புக்கு எவன் இலக்கணம்? அவன்தான் விஷத்தை உண்ணுகிறான். சிவபெருமான் விஷத்தை உண்கிறார். உண்ட விஷம் அவர் கண்டத்திலேயே தங்கிவிடுகிறது. அதனால்தான் அவருக்கு பெயர் திருநீலகண்டன். அமுதம் வேண்டுமென்று ஆணாய் பறந்தவர்கள் காணாமல் போனார்கள். விஷத்தை உண்ட சிவன் நித்தியமாய் இருந்தான். இதுதான் தலைமை பண்பு. சமூகம் வாழ்வதற்கு தான் விஷத்தை உண்டுவிட்டு சமூகம் வாழட்டும் என்று நினைப்பது. இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று சொல்வார். கண்முன்னால் தான் நண்பர் தான் நஞ்சைத்தான் தருகிறார், விஷத்தைத்தான் தருகிறார். குடிக்கலாமா வேண்டாமா? திருவள்ளுவர் சொல்வார், உனக்கு உறவு தேவையா, நட்பு தேவையா? அப்படி என்றால் நண்பன் குடித்த விஷத்தை கூட நீ உண்டுவிடு, உயிரை பற்றி கவலைப்படாதே. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நஞ்சை கூட குடித்து நட்பை காப்பாற்றச் சொல்கிறார், உறவை காப்பாற்றச் சொல்கிறார். பிறகு ஒரு கட்டத்தில் போர்க்குணத்தோடு நம்மை போராடச் சொல்வார். எப்படி? குவளை தண்ணீரில் நஞ்சு கலந்தால் நாம் அறிந்து நம் உயிரை தியாகம் செய்யலாம், நம்ம குடித்து நம்ம உயிரை தியாகம் செய்யலாம். ஊர் பொதுக்குளத்தில் நஞ்சு கலக்கப்பட்டால் நீ வேடிக்கை பார்த்தால் சமூகத்திற்கு தீமை செய்பவர்களில் நீயும் ஒருவனாகிறாய். ஆக பொது நன்மைக்கு கேடு விளைவிக்கப்படுகிற போது போர்க்குணத்தோடு போராடு என்று சொல்வார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று சொல்வார். பிச்சை எடுத்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே, ஏழ்மை இருக்கிறதே, வறுமை இருக்கிறதே, இதற்கெல்லாம் யார் காரணம்? யாராயிருந்தாலும் மாற்றப்பட வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்வார். யாராயிருந்தாலும் அவரை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொல்வார். அதைத்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் தன் வாழ்நாள் முழுவதும் எழுத்தால், பேச்சால், சிந்தனையால், கருத்தால், கதைகளால், ஊடகத்தால் நாளும் நாளும் மனித சமூகத்திற்கு பணி செய்தார். அந்த வகையில் நாம் நிறைய சிந்தித்து கொண்டிருக்கிற போது குறிப்பாக அவர் ஆற்றிய பணிகளில் பன்முக பரிமாணம் இருக்கிறது. 2 நாள் கருத்தரங்கத்திற்குள் அடக்க இயலாத பணிதான் அவரது பணிகள். அவர் ஆற்றிய 70 ஆண்டு கால பணிகள், 75 ஆண்டு கால பணிகள் எண்ணி பார்க்க முடியாதவை. திருக்குறளுக்கு அவரை விட எவராலும் சிறப்பாக பணி செய்திருக்க முடியாது. எந்த தனி மனிதனுக்கும் துதிபாடாமல், எந்த அரசுக்கும் வெண்சாமரம் வீசாமல், எந்த அடையாளத்தையும் பூசிக்கொள்ளாமல் உலக மானுடத்தின் உயர்வுக்காகவே பேசப்பட்ட, பாடப்பட்ட அறச்சிந்தனை நூல் உள்ள ஒரு நூல் இருக்குமேயானால் அது தேனார் தீந்தமிழ் திருக்குறள் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அந்த திருக்குறளுக்கு உரை தீட்டினார். இதுவரை எவரும் செய்ய இயலாத மகத்தான படைப்புத்தான். ஓவியத்தில் திருக்குறளுக்கு ஓவியம் தீட்டினார். ஓவியமாக தீட்டப்பட்ட உரைதான் குறள் ஓவியம் என்ற உரை. அற்புதமாய் வரலாற்று காட்சிகளோடு காட்சிப்படுத்தப்பட்ட
கதை மாந்தர்கள் கதை சொல்லுவதைப் போல கருத்தை சொல்லி திருக்குறள் என்ற 2 அடிக்கு அவர் தருகிற விளக்கங்கள் அற்புதமாய் இருக்கும். அந்த குறளோவியம் என்பது மகத்தான வரலாற்று படைப்பு. குறள் உரை திருக்குறளுக்கு உரையும், திருக்குறளுக்கு ஓவியம் திட்டியதோடு அவர் பணி நிற்கவில்லை, வான்புகழ் வள்ளுவர் கோட்டம் எழுப்பினார். இதையெல்லாம் விட மகத்தான சிறப்பு நீங்கள் அறிந்ததுதான். எழுத்தாளராய் அவர் எழுத்துப்பணியை செய்ததோடு பணியை முடித்து கொள்ளவில்லை. ஆட்சி சக்கரத்தில் அமர்ந்த பிறகு திருக்குறளுக்கு எதையெல்லாம் சிறப்பாக செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்தார். அதில் வரலாற்று சாதனைதான் கன்னியாகுமரி கடற்கரையில் 133 அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை எழுப்பியது. அதை எதற்கு எழுப்பினார்? ஒரு சிலையை எழுப்பினேன், என் வரலாற்றில் பதிவு செய்கிறேன், வரலாறு என்னை பற்றி சிந்திக்கும், பேசும், பாடும் என்ற எண்ணம் அல்ல. முழுக்க திருக்குறளின் கருத்தில் அவர் உடன்பட்ட நிலை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இந்த மகத்தான மகாமந்திரத்தை அவர் நாடி துடிப்புகளில், நரம்புகளில், குருதி நாளங்களில் ஏற்றுக்கொண்டதால் தான் அவரால் திருவள்ளுவர் சிலையை ஒரு அடையாளமாக அல்லது ஒரு ஸ்டாச்சு என்ற நிலை அல்ல, மனித சமூகத்திற்கு மகத்தான மாற்றத்திற்கான அடையாளம் என்ற நிலை. எப்படி அமெரிக்காவில் சுதந்திர தேவி சிலை எழுந்து நிற்கிறதோ அதைப்போல கன்னியாகுமரி கடற்கரையில் என் இந்தியாவின் தொடக்கம் இங்கிருந்து தொடங்குகிறது என்ற நிலைப்பாட்டில் அவர் எழுப்பியது. குறிப்பாக அதன் நிறைவு விழாவில் சொல்வார், எதற்காக இந்த கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை 10 கோடி பொருட்செலவு. 2000 சொல்வார், ஜனவரி 1 விடிந்தால் புதிய ஆண்டு 2000 ஆண்டு நிறைவுற்று 2001 ஆண்டு தொடங்குகிறது. அப்போது சொல்வார், திருக்குறள் வாழ்க்கையின் எல்லா தளத்திற்கும் ஏற்றது. நான் இந்த சிலையை திறந்து வைத்திருக்கிறேன். இப்போது உங்கள் அனைவரிடமும் நான் கூறுகிறேன், அந்த திருக்குறளில் கரைந்து நிறைந்து இருப்பதால் அவர் விடுத்த வேண்டுகோள், இனி எல்லோரும் அடிகளார் உட்பட இந்த அரங்கத்தில் இருக்கிற அனைவரும் திருவள்ளுவரை இனி ஐயன் திருவள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர் என்று அழைத்திடுங்கள் என்று சொல்வார். இது அந்த தத்துவத்தோடு அவர் கரைந்த நிலைப்பாடு. இப்படி திருக்குறளுக்கு ஆற்றிய அவர் பெரும் சிறப்பு. வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பியதில் அவரது தியாகம் மறைக்கப்பட்ட போதும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் தன் பணிகளை தொடர்ந்து ஆற்றியது. இதை பற்றி மட்டுமல்ல, பிறமொழி இலக்கியங்களில் கூட அவரது ஈடுபாடு இருந்திருக்கிறது. மாக்சிம் கார்க்கியின் தாய் காவியத்தை தமிழில் அருமையான கவிதையாய் வடித்தெடுத்தார். மாக்சிம் கார்க்கியின் தாய் ரஷ்ய தாய், அவளுக்கு தமிழாடை உடுத்தி அழகு பார்த்தார். எப்போதும் அவருக்கு தாய்மையின் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு. கவியரசர் கண்ணதாசன் சொன்னதைப் போல தாய்மையை பற்றி கண்ணதாசன் உச்சமாக சொல்வார். உள்ளே உயிர் வளர்த்து, உதிரத்தால் பால் கொடுத்து, அள்ளியிடும் போதெல்லாம் அன்பே சேர்த்தணைத்து, தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோயில் இது. தினம் பசித்த முகம் கண்டு பதறும் நிலை கண்டு பழம் தரும் சோலையது. தினம் துடிக்கும் முகம் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற கைகளது. அதுதான் தூய்மை, அதுதான் நேர்மை, அதுதான் வாய்மை, அதன் பெயர்தான் தாய்மை என்று சொல்வார் கவியரசர். நம்ம திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற இறைவனுக்கு பேரே தாயும் மாணவன். அவர்தான் பெரிய கைனகாலஜிஸ்ட். ஏழை பெண்ணுக்கு வைத்தியம் பார்க்கிறார், மகப்பேற்று வைத்தியம். அந்த நேரத்தில் நிராதரவாய் இருக்கிற பெண்ணுக்கு அவரை தாய் மாணவர் என்று சொல்வோம். எப்போதும் பெண்கள்தான் தாய்மை என்ற நிலையை அடைய முடியும். அது இறைமையின் வரப்பிரசாதமோ இயற்கையின் வரப்பிரசாதமோ. ஆனால் ஒரு ஆண் எப்போது தாயாக முடியும்? இதயத்தில் கருணை சுரந்தால்தான் ஆணும் தாயாக முடியும். அப்படித்தான் அவர் எழுத்துலகத்தில் என்ன செய்தாரோ அதே தாய்மானவராக அன்போடு விளங்கினார். அஞ்சுகத்தாய் அவரை பெற்ற தாய், அதிகம் படிக்காத தாய். ஆனாலும் அந்த தாய்மையின் மீது அவர் கொண்ட அன்பை எழுதி காட்ட முடியாது. இப்படி நிறைய அவரை சிந்திக்கலாம். மாக்சிம் கார்க்கியின் தாய், அந்த காவியத்தில் உச்சம் என்னன்னா, அந்த தாய் காவியம் அறிஞர்கள் படித்திருப்பீங்க. பாவல் என்ற ஒரு புரட்சிக்கார இளைஞன் வருவான், புரட்சியை நடத்துவான், போராட்டம் நடத்துவான். அவன் அம்மா அதற்கு பின்புலம். பாவலோட அம்மாட்ட ஒரு நாள் கேட்பான் பாவல் தான் அம்மாட்ட, அம்மா வாழ்நாள் பூரா நீ கஷ்டப்பட்ட,
கண்ணீரை தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாது. கண்ணீரை பற்றி தவிர வேற எதுவுமே தெரியாத நீ, துன்பம், தொல்லை, துயரம் இதுதான் உன் வாழ்க்கை. என்னைக்குமா நீ சந்தோஷமாக இருந்திருப்ப? நான் பிறந்த நாள் அன்னைக்குத்தாம்மா நீ சந்தோஷமாக இருந்திருப்ப. நான் பிறந்த நாள்தான் உனக்கு திருநாள், அதை தவிர உனக்கு திருநாள் இல்லை என்று பாவல் சொல்வான். அப்போ நமது நினைவுகளுக்கு வரும் இதை தமிழ்த்தாய் கலைஞரை பார்த்து சொல்வதாய் நினைக்கிறோம். நான் பிறந்த நாளை தவிர நல்ல நாள் உனக்கு ஏதம்மா என்று பாவல் கேட்டதைப் போல கலைஞர் பிறந்த நாள்தான் தமிழ்த்தாய்க்கு செம்மொழி திருநாளாய் அமைந்திருக்க வேண்டும். காயப்பட்ட மொழி, சேதப்பட்ட மொழி, ஒதுக்கப்பட்ட மொழி, புறந்தள்ளப்பட்ட மொழி, ஆன்மீக தளத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத மொழி, அறிவுத்தளத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மொழியை செம்மொழி சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்த பெருமை கலைஞருக்கு உண்டு. செம்மொழியாக ஏற்கப்பட்டது மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு. அதை காலம் கருதி நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அந்த வகையில் பல செய்திகளை நாம் சிந்திக்கலாம். குறிப்பாக அவரது எழுத்துலகத்தில் எந்த பணியை செய்தார். நாள்தோறும் பதிவுகள். சும்மா ஒரு நாள் என்பது வெறும் டைரி எழுதுறதல்ல, நாட்குறிப்பு எழுதுவதல்ல, வாழ்ந்தோம், இருந்தோம், போனோம் என்பதல்ல. ஒவ்வொரு நாளும் தன் நகர்வுகளை, பதிவுகளை, வரலாற்று செய்திகளை பகிர்ந்தும் பதிந்தவர்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 1957 முதல் முறையாக சட்டமன்றத்தில் நுழைகிறார். அங்கும் அவர் ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லை, ஒரு இலக்கியவாதியாக புரட்சியை எப்படியெல்லாம் வழிநடத்த வேண்டும் என்பதற்கு அடையாளம் உள்ளவராக இருக்கிறார். 1957 அவருடைய முதல் பேச்சு மெய்டன் ஸ்பீச்சும்பாங்க, கன்னி பேச்சு. 15 பேர் தான் அவரோட இருக்கிற அணி. துணிவோடு பேசுகிறார். எதை பேசுகிறார்? எப்படி பேச்சு என்பதும் ஒரு மிகப்பெரிய பணியோ, சுவாமி விவேகானந்தரின் பேச்சு எப்படி ஒரு ஆன்மீக புரட்சி ஏற்படுத்தியதோ, ஆபிரகாம் லிங்கன் எப்படி கல்லறையில் நின்று கொண்டு 4 லட்சம் போர் வீரர்களை பலிகொடுத்து விட்ட கல்லறை தோட்டத்தில் நின்று கொண்டு சொல்வார் ஒற்றை வரியில், அது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி. மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மக்களின் அரசாங்கம் என்றது ஜனநாயகத்தின் மணிமுடியாய் அறிவிக்கப்பட்டது. அதை போல சுருக்கமான பேச்சுத்தான் கலைஞரின் முதல் சட்டமன்ற பேச்சு. எதை பற்றி பேசுகிறார்? மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளவர்களுக்காக பேசப்படவில்லை. முழுவயிறு காணாதார், முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், வாழ்வில் சுவை காணார், வலியோரின் பகடைக்காய்கள், ஓடப்பர், இவரெல்லாம் உயரப்பராக மாற வேண்டுமே என்று நங்கவரம் பண்ணை தொழிலாளர்களின் பிரச்சனையை பேசுகிறார். அதை கூட அவர் ஒரு பெரிய காவிய காட்சியாய் காட்டுவார். நெற்குதிர்கள் மலை போல் குவிந்திருக்கிறது, வயிற்று பசியோடு வயிறை தடவிக்கொண்டிருக்கிற என் விவசாய தோழர்கள், காவல் அந்த நெற்குதிரை பொன்னை மணியைப் போல் காவல் காத்து கொண்டிருக்கிற காவல்துறை, மறுபுறத்தில் அந்த பண்ணைகள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற நிலை. அப்படியே ஒரு ஒரு நாடக காட்சியை கொண்டு வருவார். இதுதான் அவருக்குள்ள தனிச்சிறப்பு. எதையும் இலக்கிய நேயத்தோடு பார்ப்பது. அந்த பேச்சு சட்டமன்ற வரலாற்றில், உலக வரலாற்றில் நிலைத்திருக்கிற உரையாய் அமைந்தது. அது ஒரு நாள் பேச்சா முடியலை. முதலமைச்சர் ஆன பிறகும் நிலச்சீர்திருத்த சட்டம், அது ஒற்றை நாள் பேச்சாக முடியவில்லை. 2010 தன்னுடைய கடைசி சட்டமன்ற பணியில் கூட, முதலமைச்சர் பணியில் கூட, விவசாய தோழர்களுக்காக உழவர் சந்தை தொடங்குகிற வரை நீடித்தது. இனிக்கும் கரும்பை பயிரிட்டவன் கசந்து போய் கிடக்கிறானே, தேங்காயை பயிரிட்டவன் தேங்காய்க்குள் இருக்கிற தண்ணீரை போல் கண்ணீரை சிந்துகிறானே, தேயிலையை பயிரிட்டவன் புத்துணர்வு தர வேண்டியதை பயிரிட்டவன் சோர்ந்து கிடக்கிறானே என்றுதான் அவரது கவலையும் இயக்கமும் இருந்தது. இப்படி நிறைய பேசலாம். எழுத்தை, பேச்சை சமூகத்திற்குரியதாக ஆக்கி அவரை பல தளங்களில் பேசியிருப்பார்கள் 2 நாள். அதிலும் ஐயா ராஜேந்திரன் அவர்கள் கலைஞரை நேரில் பார்த்து பழகியவர், அவர் படைப்புகளோடு நாளும் உறவாடியவர், கலைஞர் அறிவு சார்ந்த கருத்துக்களை அவரோடு வாதித்திருப்பார். அப்படிப்பட்ட பெருமைக்கும் பாசத்திற்கும் உரியவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். காலம் கருதி சாகித்ய அகாதமியின் வரம்புகளுக்கு உட்பட்டு, நம்முடைய டெல்லி பல்கலைக்கழகத்தின் நியதிகளுக்கு உட்பட்டு, மற்ற அரங்கங்களில் கலைஞரை பேசுவதைப் போல் பேசாமல் ஒரு படைப்பாளியாக, இலக்கியவாதியாக, சிந்தனையாளராக எல்லா தளங்களிலும் அவர் ஆற்றிய பணிகளை எண்ணி பார்த்து நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஆட்சி சக்கரத்தை கடைக்கோடி மனிதனுக்காக எழுதுகோளில் எதை சமூகத்திற்கு அறிவித்தாரோ
அதை செங்கோலை ஏந்தி பிடிக்கிற போதும் அதைத்தான் செயல்படுத்தினார். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அதற்கெல்லாம் மேலாக தனி மனித வாழ்வில் என்ன செய்தார்? தனி மனித வாழ்வில் அவரது இல்லம் கோபாலபுரத்து இல்லம், இதயத்தில் அன்பு நிறைந்த இல்லம். அவர் கோட்டையில் இருந்தாலும் கோபாலபுரத்தில் இருந்தாலும் எல்லா மக்களுக்குமான தலைவராக விளங்கினார். எல்லா மக்களுக்குமான தலைவராக விளங்கியதோடு மட்டுமல்லாமல் கோபாலபுரம் இல்லம் என்பது அவர் உழைத்து ஈட்டிய ஊதியத்தில் பெறப்பட்ட கட்டப்பட்ட இல்லம். அந்த இல்லம் அவர் அரசியல் பொது வாழ்க்கைக்கு வரும் முன்பே எழுத்துப் பணியில், திரைத்துறையில் அவர் எழுதிய ஊதியத்தில் பெறப்பட்ட இல்லம். அந்த இல்லம் இன்றும் எல்லா மக்களுக்குமாக வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இதில் என்ன தனிச்சிறப்பு? ஒரு நாள் அவரை பார்க்க கோபாலபுரம் இல்லத்திற்கு போகிறோம். பரபரப்பாய் பணிகளுக்கிடையே இருந்த அவர் முதல்வர், அடிகளார் இன்னைக்கு அவசரமாக போகணுமா, ஒரு சில நிமிடங்கள் இங்கே இருக்கலாமானார். தாராளமாக இருக்கலாங்கய்யா. கொஞ்ச நேரத்தில் அதிகாரிகள் பலரும் வந்தார்கள். பதிவுத்துறையிலிருந்து கலைஞரின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருமே இருந்தார்கள். ஆசிரியர் வீரமணியும் அப்போது வந்தார். அந்த இல்லம் அப்போதுதான் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. தன் உழைப்பில் எழுத்தில் ஈட்டப்பட்ட வீட்டை, இல்லத்தை நாட்டு மக்களுக்கு தாரை வார்த்தார். எனக்கும் என் மனைவி காலத்திற்கு பிறகும் இது மருத்துவமனையாக இயங்கும் என்று பத்திரப்பதிவு செய்வதில் ஒரு ஓரமாய் சாட்சியாய் நம்மையும் கையெழுத்திடச் சொன்னார். நினைத்து பார்க்கிறோம், வியந்து பார்க்கிறோம். 1924 தன் பொது வாழ்வில் பிறந்த அந்த மகத்தான மனிதன் தன் வாழ்நாளின் கடைசி வரை சமூகத்திற்காக உழைத்து தமிழை, நாட்டை, சமூகத்தை, மனிதத்தை சிந்தித்து பொது வாழ்வில் பல மகத்தான சாதனை நிகழ்த்திய அவர் தன் வேர்வையில் பெற்ற வெகுமதியாய் இருந்த தன் வீட்டை கூட நாட்டு மக்களுக்கு தாரை வார்த்தார் என்கிற போது இதைவிட மகத்தான படைப்பாளி யார் இருக்க முடியும்? தன் படைப்பில் பெற்ற ஊதியத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்த அந்த கலைஞரை எண்ணி பார்த்து சாகித்ய அகாடமி இன்றைக்கு அவர் நூற்றாண்டை, அவர் சிந்தனைகளை, கருத்துக்களை இளைய தலைமுறை சிந்திக்கிற பாதையில் பயணிக்க வைத்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து சாகித்ய அகாடமிக்கும், நம்முடைய டெல்லி பல்கலைக்கழகம், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சிறப்பு நிலை தமிழ்துறைக்கும், அன்புக்குரிய அரவேந்தர் அவர்களுக்கும், தமிழ் வளர்ச்சித்துறை அருள் அவர்களுக்கும், அந்த துறையைச் சேர்ந்த அனைத்து பெருமக்களுக்கும், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை, நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.